இன்றைக்கி என்ன டிஷ்ஷோட வந்திருக்கேன்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்து சிக்கனோட தான் வந்திருக்கேன். சிக்கனில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா நான் வீட்டில் இதை தான் ட்ரை பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் எடுத்துகிட்டு நீட்டாக கட் பண்ண 2 வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது கொஞ்சமாக, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், 65 பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மிக்சிங்லேயே வந்துட்டு நல்லா வந்து சிக்கனோட மசாலா வந்து கலந்துரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு பேன் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மோஸ்ட்லி நான் வந்துட்டு இது தான் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஈஸி வேலை இல்லையா? ஸோ அடிக்கடி இது தான் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்துட்டு கடாயில் போட்டுக்கோங்க. கடாயில் போட்டுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா வந்து சிக்கன் வதங்கி வந்துடும். ஸோ சிக்கனில் வந்து கொஞ்சமாக தண்ணி வருமா? ஸோ அதுலேயே வந்து சிக்கன் வெந்துடும். ஸோ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இதை வந்து திறந்து பார்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ வதக்கி விடும்போது நீங்களே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே வந்துட்டு நல்லா வந்து சிக்கன் வந்து வெந்துடும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பெப்பர் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. பாய்.